இப்ப யாருமே வந்துட்டு நாங்க தான் தலைவரா இருக்கணும்னு சொல்றதுக்காக நம்ம இயக்கம் அப்புறம் ஆரம்பிக்கிறது எதுக்கு இல்ல. நீங்க கட்சி அப்ப ஒரு தொண்டனா இருந்துட்டு போயிருந்தா, அப்ப தொண்டனாவே சேர்ந்திருக்கலாமே. எதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் நடக்குது? சொல்ல வரேன். இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி தவழ்ந்து வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள்ட்ட முதலமைச்சர் பதவி வாங்கினன்றது அனைத்து ஊடகங்கள் வாயிலாக எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் அந்த கேஸ்ல ம். கைதாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலரா இருக்காரு. அன்னைக்கு தொப்பி சின்னத்துல வாக்கு கேட்ட அதே எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு இவர் யாருன்னு தெரியாதுன்றாரு. ம். அன்னைக்கு துணை பொதுச் செயலரா ஏத்துக்கிட்டு அவருக்கு பிரச்சாரம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வேணான்றாரு. அன்னைக்கே அவங்களெல்லாம் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சரின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த சின்னத்துக்காகவும் கட்சிக்காகவும் முடங்கிடக்கூடாது, தான் கைக்கு வரணுன்றதுக்காக ஒரு கபட நாடகத்தை ஆடி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் அவர் கொடுத்தாலும் கூட அவரை சும்மா பெயரளவுல மட்டுமே வச்சு உரிய மரியாதை கொடுக்காம அவரை வச்சு எடப்பாடி பழனிசாமி இரட்டலையை மீட்டதுக்கு அப்புறமா ஓபிஎஸ்ஸையும் தூக்கி போட்டுறாரு. ஏன் அவ்வளவு விவரம் தெரியாதவங்க இந்த அரசியல் கட்சியில? அதிகாரம் இல்ல படைத்தவர், இவ்வளவு அதிகாரம் மட்டுமே வேண்டும் நினைக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தானே.